Hello everyone, welcome to our channel Happy Learning. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிப்போஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரிப்போஷனில் இன் ஆன் அட் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படிலாம் அதை வச்சு யூஸ் பண்ணி வேர்ட்ஸ் சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற ப்ரிப்போஷன்லாம் பார்க்கலாம். ப்ரிப்போஷன் அப்படின்னா அது எப்போவுமே ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபார். இந்த ஃபார் அப்படின்ற ப்ரிப்போஷன் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ரீசன் நம்ம சொல்லும்போது அதற்காக இதற்காக நான் வந்து இந்த விஷயத்துக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஃபார் யூஸ் பண்ணோம். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் தி பஸ். நான் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல காக அப்படின்னு சொல்றதுக்கு ஃபார் யூஸ் பண்ணுறோம். சைல்டு இஸ் கிரையிங் ஃபார் மில்க். குழந்தை பாலுக்காக அழுது கொண்டிருக்கிறது. பாலுக்காக அந்த காக சொல்லும்போது ஃபார் சேர்த்து நம்ம சொல்லணும். த கிஃப்ட் இஸ் ஃபார் யூ. த கிஃப்ட் உனக்காக. இப்போ அந்த இடத்துல காகன்னு வரும்போது ஃபார் சேர்த்து நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சின்ஸ். சின்ஸ் அப்படின்னா ஒரு விஷயம் பாஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது சின்ஸ் சேர்த்து நம்ம சொல்லணும். இப்போ நான் ஒரு 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 இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்போலேருந்து நான் வந்து 2010 இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு சின்ஸ் சேர்த்து நம்ம சொல்லுவோம். ஐ ஹாவ் பீன் லிவிங் ஹியர் சின்ஸ் 2008. நான் 2008 இருந்து இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சின்ஸ் அதில் இருந்து 2018 இருந்து, ஸோ இருந்து அப்படின்றதுக்கு சின்ஸ் நம்ம சொல்லணும். ஷீ ஹாஸ் பீன் ரைட்டிங் எ புக் சின்ஸ் 2016. அவ 2016 இருந்து இந்த புக்கை எழுதி கொண்டிருக்கிறாள். இருந்து சின்ஸ்னா இருந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க அபவுட். அபவுட் அப்படின்னா பற்றி. ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல போறேன்னா அபவுட் சொல்லணும். டிஸ்கிரைப் சம்திங். ஏதாவது ஒரு விஷயத்தை நான் டிஸ்கிரைப் பண்ண போறேன் அப்படின்னா அபவுட் சேர்த்து நம்ம சொல்லணும். அதாவது அதை பற்றி சொல்ல போறேன். ஹீ டோல்ட் மீ அபவுட் தி மேரேஜ் ஃபங்க்ஷன். இப்போ அவன் வந்து எனக்கு அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் பத்தி சொன்னான். ஸோ அந்த பற்றி அப்படின்னும் போது அபவுட். டெல் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி சொல்லுங்க நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு அபவுட். ஸோ பற்றி அப்படின்னு வரும்போது நம்ம அபவுட் சேர்த்து சொல்லணும். நெக்ஸ்ட் வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா. எனக்கு வந்து எக்ஸாக்டா தெரியாது. ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு விஷயத்த நான் சொல்றேன்னா அங்க அபவுட் சேர்த்து சொல்லுவேன். பாருங்க, ஐ ஹாவ் அபவுட் 100 rupees. 100 rupeesக்கு பக்கத்துல, அதாவது 97 இருக்கலாம், 95 இருக்கலாம், 98 இருக்கலாம், 99 இருக்கலாம். அதை நம்ம சொல்லும் போது ஐ ஹாவ் அபவுட் 100 rupees. ஷீ இஸ் அபவுட் டு ரீச் த பிளேஸ். அவ கரெக்டா அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகல, ரீச் ஆக போறா. ஸோ ஆனா எங்க இருக்கான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் வந்து அபவுட் சேர்த்து சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க வித். வித் அப்படின்னா உடன். ஐ ஆம் வித் மை ஃப்ரெண்ட். நான் என்னுடைய ஃப்ரெண்டுடன் இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உடன், அவளுடன், அவனுடன் அந்த மாதிரி சொல்லும்போது வித் சேர்த்து சொல்லணும். ஷீ இஸ் பிளேயிங் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அவள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடி கொண்டிருக்கிறாள். ஐ நீட் அ ஃபோன் வித் அ சார்ஜர். எனக்கு ஃபோன் அதோட சார்ஜரோட வேணும். அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது வித் சேர்த்து நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து டூ. டூ அப்படின்னா கு, இக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதற்கு, இதற்கு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லும்போது டூ சேர்த்து சொல்லணும். ஐ வென்ட் டு மும்பை லாஸ்ட் வீக். நான் லாஸ்ட் வீக் மும்பைக்கு போய்விட்டு வந்தேன். ஸோ லாஸ்ட் வீக் நான் மும்பை போனேன் அப்படின்னு மும்பைக்கு. ஸோ அந்த இக்குன்னு சொல்லும்போது நம்ம வந்து டூ சேர்த்து சொல்லணும். ஷீ இஸ் கம்மிங் டு சென்னை. அவள் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறாள். அந்த கு அப்படின்றத நம்ம சொல்றதுக்கு டூ சேர்த்து சொல்லணும். இப்போ நான் ஒரு விஷயத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, ஒரு விஷயத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றோம், அப்பவும் நம்ம இக்கு சேர்த்து தான் சொல்லணும். ஐ சென்ட் த ரிப்போர்ட் டு யுவர் மெயில். நான் உன்னுடைய மெயிலுக்கு ரிப்போர்ட்டை சென்ட் பண்ணேன். ஓகேவா? ஹி பிரசன்டட் எ கிஃப்ட் டு மீ. அவன் எனக்கு கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணான். ஸோ இக்கு, அந்த இக்கு சொல்லும்போது நம்ம டூ சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ஆஃப். ஸோ வந்து ஆஃப் அப்படின்னா ஒரு விஷயத்தை பர்டிகுலராக குறித்து சொல்லும்போது, குறிப்பாக சொல்லும்போது, ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதில் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சென்னை இஸ் ஒன் ஆஃப் தி பிக் சிட்டி இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற சிட்டியில் சென்னையும் ஒன்று. ஸோ குறிப்பிட்டு அந்த இதை சொல்றதுனால நம்ம ஆஃப் யூஸ் பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க பிஹைண்ட். பிஹைண்ட் அப்படின்னா பின்னால்.
ஸோ எனக்கு பின்னால் இது ஏதோ நடந்துட்டு இருக்குன்னா நான் அதை வந்து பிஹைண்ட் சொல்லி சொல்லணும். ஷீ இஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் தி கார். அவ வந்து காருக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறாள். மை ஹோம் இஸ் பிஹைண்ட் தி பஸ் ஸ்டாப். ஸோ பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி என்னுடைய வீடு இருக்கிறது. இந்த மாதிரி பின்னால் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பிஹைண்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னால். ஸோ பிஹைண்ட்னா பின்னால், இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னால். த கார் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி டோர். டோருக்கு முன்னால் கார் வந்து இருக்குது. அப்போ நான் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் சொல்லணும். ஐ எம் வெயிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஷாப்பிங் மால். நான் ஷாப்பிங் மாலுக்கு முன்னால் காத்து கொண்டு இருக்கிறேன். ஸோ அப்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப் சொல்லணும். நெக்ஸ்ட் பிசைட். பிசைட் அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏதாவது ஒன்று பக்கத்தில் நடக்குது. அருகில்னா லெஃப்ட் ஆர் ரைட் சைடு, இதை தான் நம்ம வந்து பிசைட் அப்படின்னு சொல்லணும். ஷீ இஸ் சிட்டிங் பிசைட் தி கார். ஸோ காருக்கு அருகில், அது வந்து லெஃப்ட் சைடாக இருக்கலாம் இல்லை ரைட் சைடாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பிசைட் சேர்த்து சொல்லணும். மை ஆஃபீஸ் இஸ் பிசைட் தி போலீஸ் ஸ்டேஷன். ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகில் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது. அது லெஃப்ட் சைடா ரைட் சைடாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது நான் வந்து பிசைட் சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, அண்டர். அண்டர்னா கீழே. இது நமக்கு தெரியும், நம்ம நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். த கேட் இஸ் அண்டர் தி டேபிள். டேபிளுக்கு அடியில் கீழே கேட் இருக்கு. அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அண்டர் யூஸ் பண்ணோம். ஐ ஃபவுண்ட் த கீ அண்டர் தி சோஃபா. சோஃபாக்கு கீழே நான் வந்து கீயை கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, இதில் நான் கொஞ்சம் தான் முடிச்சிருக்கேன். இன்னும் பேலன்ஸ் ப்ரிப்போஷன் இருக்கு. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத நான் நெக்ஸ்ட் சாப்டரில் அப்லோட் பண்ணுறேன். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.